இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டையை நிறுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. காஷ்மீரில் தொடங்கி எல்லையோரம் உள்ள பல பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இருப்பினும் இந்திய ராணுவம் அதை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. நேற்றும் இதே போல இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது நேற்று இரவு. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பல்வேறு ஏர்பேஸ்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை கதிகலங்க வைத்தது. இதற்கிடையே இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவுடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தொலைபேசியின் வாயிலாக பேசினார். அப்போது இந்தியா தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்க தயார் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு உறுதியை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதனிடையே எந்த ஒரு பயங்கரவாத செயலும் இந்தியாவிற்கு எதிராக போராக கருதப்படும் என இந்தியா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. இந்தியாவிற்கு எதிராக ஒரு குண்டூசி அல்ல, குண்டை மட்டுமல்ல, குண்டூசியை வீசினாலும் அதற்கு தக்க பதிலடி அடிக்கப்படும் என இந்தியா ஒரு கர்ஜனையை வெளியிட்டது. இந்த நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புதல் அளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். உடனடியாக போரை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்ததாகவும் இரு நாடுகளும் எடுத்த முடிவுக்கு தனது வாழ்த்துக்கள் எனவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மோகன்ராஜ். நிச்சயமாக அன்வர் புகாரி, நீங்கள் குறிப்பிட்டது போல அது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். குண்டு மட்டுமல்ல, சின்ன குண்டூசி இந்தியா மேல் பட்டாலும் போராக, அது போர் நடவடிக்கையாக கருதப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை தெளிவாக தெரிவித்தீர்கள். நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.